உலகெங்கிலுமான ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இந்தியாவோட எல்லையில் திரும்ப ஒரு பிரச்சனை நடக்க போகுது. ஒரு சின்ன பிரச்சனை குழப்பம் எல்லையில் ஏற்பட்டு அது ஒரு பெரிய குழப்பமாக போகுது. அதே நேரத்தில் நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து மழை இருக்குது, மழை ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் இந்த 12ஆம் தேதியிலேருந்து மழை இருக்கும், 8ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதிக்குள்ளே மழைகள் ஏற்பட்டுரும். இந்த மழைகள் எதிர்பார்க்காத மழையாக இருக்கும். ஆந்திரா, கேரளா இது கொஞ்சம் உஷாராக இருங்க. ஆந்திராவில் கொஞ்சம் ஆந்திராவிலேருந்து தமிழ்நாடு பார்டர்லேருந்து தென் மாவட்டம் முழுதுமே பலத்த மழை வரும். 2 புயல் சின்னங்கள் ஏற்பட்டு அடங்கிடும். இது வரைக்கும் பார்க்காதது வந்து சென்னையில் 2 நாள் மழை இருக்குது, ரொம்ப மழையாக இருக்கும், நைட்லேயே மழை இருக்கும், அந்த நிலைமை ஏற்படும். அதே நேரத்தில் உங்களை வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு ரயில் வந்து தடம் புரண்டணும். பெரிய ரயிலாக இருக்கும், அது தடம் புரண்டுறதுக்கான வழிகள் இருக்குது. ஒன்னொன்று ஒரு மினிஸ்டரும் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுவார். அவர் பதவி விலகக்கூடிய நிலைமைக்கு வந்துடுவார். அந்த ஒரு குழப்பம் ஏற்பட போகுது. அங்கே வந்து பீகார் எலெக்ஷன் வந்து காங்கிரஸ் கொஞ்சம் இதுவாக இருந்தது, ஒரு ஜாயின் பண்ணி பண்ணுறது தான். ஆனால் இப்போ கொஞ்சம் சில மாற்றங்கள் ஏற்படும். தமிழ்நாட்டில் கடலோர பகுதியில் 2 இடத்துல தண்ணி உள்ள வரும், ஒரு இடத்துல வீடு வரைக்கும் புகுந்துக்கும். இந்த மழையோட காரணத்தினால வரலாம். அமெரிக்கா இல்லைன்னா ஒயிட் கண்ட்ரி, இன்னொரு முக்கியமான ஒயிட் கண்ட்ரியாக இருக்கும், அதுலேருந்து ரஷ்யா இருக்கலாம். அந்த பார்டர் வழியில் வர இடத்துல மிகப்பெரிய எர்த்குயிக் ஒன்று காத்திருக்கு. அதுக்கு நடுக்கடல்லையே அந்த எர்த்குயிக் வரும். வனவையில் ஒரு பெரிய போர் விமானம் விழுந்துடும். ஒரு அதிபரோட உடல் பிரச்சனை இருக்கு. வெள்ளம் பாதிப்புல ஒரு இடத்துல மக்கள் கொஞ்சம் அவதிப்படுவாங்க. ஆந்திராவில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அங்க ஏதோ ஒரு உணவு ஒரு பிரச்சனை வருது. ஒரு முக்கிய ஆலயம் பிரச்சனையாகி ஒரு குழப்பம் ஆயிடும். என்ன படித்த செப்டம்பர்ல இருந்து அரசியல் மாறப்போகுது, அரசியலில் களம் மாறப்போகுது. வேற ஆட்கள்லாம் வேற கூட ஜாயின் பண்ண போகிறாங்க. வேற வழியான நிலையெல்லாம் மாறப்போகுது. இது எதிர்கட்சிகள் தலைவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து இன்னும் சில ஆட்களை வழி பண்ணி அவர் கூட்ட அமைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா அவருக்கும் சின்ன குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆளுங்கட்சிகள் கூட்டு ஒரு வழியாக போகுது, ஆனால் எதிர்கட்சிகளோட வழிகள் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. முக்கிய தலைநகரம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கொஞ்சம் ஒரு ஏதோ ஒன்று பிளாஸ்ட் ஆகுது, ஏதோ ஒரு இடத்துல வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நடிகர் எதிர்பார்க்காம மருத்துவத்துக்கு போவாரு, ஒரு வயசு சின்னதாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு நடிகர். ரொம்ப மகிழ்ச்சி சார். இப்போ வந்து சார், இந்த நம்முடைய உலக நாடுகளினுடைய போக்கு சீரமைப்புகளை வந்து அண்ட நட்சத்திரங்கள், அண்ட சீரமைப்புகளை வந்து இந்த நட்சத்திரங்களினுடைய கிரக பெயர்ச்சிகள் தான் சீரமைக்குதா, அப்போ அதன்படி தான் நடக்குதா? ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பிரச்சனை அது இதெல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரங்களினுடைய அந்த ஆதிக்கத்தின்படி, அந்த நகர்களின்படி தான் நடக்குதா சார்? கண்டிப்பா ஒவ்வொரு கோளும் ஒவ்வொரு நட்சத்திரமும் அது மாறக்கூடிய தன்மையாக இருக்க சொல்ல ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு இயல்பான விஷயங்கள் மாறும், பிரச்சனைகள் ஏற்படும். அது உண்மைதான். அதே நேரத்தில் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு படிக்க சொல்ல சண்டாளராகலாம் இவ்வளோ பிரச்சனைகள் வரும்னு சொன்னால் இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. அதாமல் தனியாக சனி நிற்கிறப்பெல்லாம் பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். அது முடிஞ்சது. அதில் கோவிட்டில் தனியாக நின்னா சனி, அதுவும் 6 வருஷம் அது ப்ராப்ளம். அது 2019 2024 வரைக்குமே ஒரு பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிவிட்டு அவன் போயிட்டான். ஆனால் சனி இப்போ மீனத்துக்கு போய் அவன் தனியாக, ஆனால் இப்போ குரு தனியாக போய் நின்ட்டார். குரு போய் தனியாக நிற்க சொல்ல மறைஞ்சிட்டார். குருவோட பலம் இல்லாமல் போயிடுச்சு. அந்த குரு இல்லாத எப்பவுமே மிதுனத்தில் குரு போய் உட்காந்துன்னா பலம் இல்லாமல் போயிடும். எப்பவுமே குரு மறைஞ்சிட்டாரு வைங்க, எந்த கிரகத்துக்குமே பலன் இருக்காது.
ஏன்னா அதை பார்க்கக்கூடிய தன்மைகள் வரும். அப்போ அது கிரகங்கள், அதாவது இதெல்லாம் பாவ கிரகங்கள், சனி, ராகு, கேது, இதெல்லாம் ஒரு பாவ கிரகங்கள். இந்த பாவ கிரகங்களோட உச்சங்கள் மாறிட்டுச்சுன்னா இந்த கிரக சூழ்நிலைகள் மாறும். அதனால தான் இயற்கை பேரிடர்கள் மிக அளவில் ஏற்படுது. அந்த இயற்கை பேரிடர்கள் மிக அளவில் ஏற சொல்ல பிரச்சனைகள் ஏற்படும், அதிபர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும், அதிபர்கள் செயலான முடிவுகள் எடுக்க முடியாது, செயலான தன்மைகள் செய்ய முடியாது. அவங்க போய் பேசுற வார்த்தை கூட இப்ப அந்த சண்டைக்கு நடக்க மாட்டேங்குது. அந்த சண்டையான வார்த்தைகள் எவ்வளவு பல வழியான கூட்டுகள் பண்ணி அவங்கள செயல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அந்த செயல் நடக்காம இருக்கு. அந்த விஷயங்கள் ஓடின்னு இருக்கு. அது உண்மைதான். அது கிரகத்தினால கண்டிப்பா, அதுவும் நட்சத்திரத்தினால் நடக்கும். ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு மனிதனுக்கு 27 மண்டலம், 27 மண்டலம் 4 பாகமாக பிரிப்பாங்க. அப்ப 27 மண்டலம் என்று 4 பாகம் 108 பாதம். இந்த 108 பாதத்துக்குள்ள எந்த ஒரு இடத்துலையுமே இவங்களுக்கு வழி வந்துடும். ஒரு பாதத்தோட வழியில ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டால் அந்த பிரச்சனைகள் கண்டிப்பா நடக்கதான் செய்யும். அதை தடுக்கக்கூடிய சக்தி குருக்கு உண்டு. ஆனா குருவே இப்போ இந்த வருஷம் மறைஞ்சிருக்காரு. ஸோ குருவே வகரமாகி திரும்ப ரிஷபத்துக்கு வந்தாருன்னா கொஞ்சம் பலன் இருக்கும். ஆனால் அவர் போய் மிருகத்தில் உட்கார்ந்தா மிருகத்தில் பலன் இல்லாமல் ஆயிடுவார். அடுத்த வருஷம் கடகத்தில் சொல்ல எல்லாமே உச்ச நிலைமைகள் எல்லாமே மாறும். எல்லாமே 2026 பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்த பார்க்கும். மக்கள் சூழ்நிலை மாறும், மக்கள் எண்ணங்கள் மாறும், ஓட்டு போடக்கூடிய நிலை கூட மாறும், செயல்பாடுகள் மாறும். எதிர்பார்க்காம மக்கள் வேற மாதிரியா ஓட்டும். அந்த காஸ்மிக் எனர்ஜியோட கலந்துரும். ஸோ எப்பவுமே ஒரு காஸ்மிக் எனர்ஜி எப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த ஒரு அரசியல்வாதியோ இல்லை ஒரு உன்னத்தரோ இல்லை சாதாரண மனுஷனோ இல்லை குருவோ இருக்கோ எடுத்து விட சொல்ல அது போய் மக்கள் கிட்ட போய் சேர்றது தான் அந்த காஸ்மிக் எனர்ஜி. ஸோ அந்த காஸ்மிக் எனர்ஜி மக்கள் இடத்துல எல்லாரோட இடத்துல போய் சேர்த்துரும், எல்லாரோட உடல்லையும் போய் சேர்ந்துரும். இப்போ கோவிட்ன்றது அந்த நோய் எல்லாரோட உடல்லையும் போய் சேர ஆரம்பிச்சிச்சு. அதனால அந்த நோய் வராதவங்க பயந்தாங்க, வந்தவங்க சில பேர் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க, சில பேர் தப்பிச்சாங்க. ஸோ அப்போ அந்த எனர்ஜி எவ்வளவு ஃபாஸ்டா வேலை செய்தோ இப்போ இந்த காலகட்டங்கள் அந்த மாதிரியா இருக்கு. இந்த காஸ்மிக் எனர்ஜி மிகப்பெரிய அளவில் வேலை செய்யும். ரொம்ப ஃபாஸ்ட் செகண்ட் மைனிட்ல கூட ஒரு செகண்ட் வேலை செய்யணும். சாதாரண ஒரு பூச்சி கடி கச்சா இருந்துரும், சில விஷயங்கள் அந்த மாதிரியே மாறும். அந்த மாதிரி செயல்கள் மாற சொல்ல மனித நிலைமைகள் மனித நிலைமைகள் நிலைப்பாடு இல்லாம இருக்கும். அந்த நிலைப்பாடு விஷயங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள் தான் இந்த 2026, 27, 28 இந்த 3 வருஷமே காலகட்டங்கள் அப்படிதான் இருக்கு. அதே மாதிரியா ராகு கும்பத்துல உட்காந்துருக்கான், சனி வீட்டில் அது ப்ராப்ளம். ஆனா அதே ராகு மகரத்துக்கு வர சொல்ல மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கும் உலகத்துக்கு. அடுத்த வருஷம் எண்ட்ல மாறுறான் அவன். அடுத்த வருஷம் எண்ட்ல மாற சொல்ல மிகப்பெரிய 1 வருஷம் 18 மாசம் அவன் அடுத்த வருஷம் எண்ட்ல மாற சொல்லதான் தெரிய போகுது உலகத்துக்கு. பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும், பலவிதமான குழப்பங்கள் ஏற்படும். அதை பத்தி நம்ம தனியா 2026 பத்தி ஃபுல்லா படிக்க போறோம். பலவிதமான குழப்பங்கள் ஏற்படுகிற நம்ம. அது இல்லாம சனி மீனத்தில் உட்கார்ந்தாலும் குரு மாறுறப்போ அப்பதான் குரு எல்லாரையும் பார்க்கறாரு. கடகத்துல இருந்து குரு ராகுவை பார்க்கறாரு, கடகத்துல இருந்து குரு எல்லாரையும் பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. குரு பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. குரு தன்னோட உச்ச நிலைமையில இருந்து எல்லாரையும் பார்க்கறப்போ பேரழிவிலிருந்து ஓரளவுக்கு தீர்க்கக்கூடிய நன்மைகள் வரும். எல்லாருக்கும் உத்தி பிறக்கும். நிறைய தலைவர்கள், வெளிநாட்டு தலைவர்கள், அவங்களுக்கெல்லாம் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். அது மூலியமா போர் நிறுத்தத்துக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. இப்பயே அடுத்த மாசத்துலேருந்து பல முதிவுகள் ஏற்பட்டுரும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் 10ஆம் மாசத்துல. இருந்தாலும் குருவோட வக்கர நிலைமை தான் இருந்தாலும் குரு நிரந்தரமா உட்காரக்கூடிய நிலைமையில தான் பலன் இருக்கு அப்படின்றத சொல்றேன். ஓகே சார். 2026 அரசியலை பாதிக்கக்கூடிய இந்த கிரக மாற்றங்கள், கிரக சீரமைப்புகள் எப்படி இருக்கோ, இந்த கிரக மாற்றங்களால், கிரக சீரமைப்புகளால், கிரக பேச்சுகளால், நட்சத்திரங்களினுடைய நகர்களால் இந்த அரசியல் எப்படி இருக்கோ, என்ன இருக்கோ அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சொல்லாரு. இப்போ ஒரு 3 பார்ட்டியோட எடுத்துப்போம். இந்த 3 பார்ட்டியோட கணக்கு எடுத்தீங்கன்னா, ஒன்று கடகராசி. கடகராசியில் இருக்கவர் ஒரு நடிகனாக இருக்கார். அந்த நடிகனாக இருக்கக்கூடிய வழியில் இருக்கவருக்கு செயல்பாடுகள் நல்லா இருக்கு. ஏன்னா ஜென்மத்தில் போய் குரு உட்காரு. அப்போ அந்த செயல்பாடுகள் அவருக்கு நல்லா இருக்க சொல்ல என்ன ஆயிடுன்னா, அவர் ஒரு கூட்டோட வழியோ ஒரு துணையோட வழியோ இன்னொரு 2-3 கூட்டோடு சேர்ந்தால் ஒரு வலுவான வழிகள் வரதுக்கு வரும். அப்படி இல்லைன்னா தனிப்பட்ட முறையிலேயே சில வாக்குகள் அதிகமாகி செயல்பாடு நிற்கக்கூடிய வழி வரும். அப்படி அதுக்கு அடுத்த வாட்டி அவரோட செயல்கள் வரும். அது இல்லாமல் இப்போ அடுத்த மாதம் அந்த கடகத்தில் இருக்கிறதுனால, இது 12 விரையாதிபதியாக இருக்கிறதுனால அடுத்த மாதம் சில இடையூறுகள் செயலாயிடுச்சுன்னா அந்த இடையூரில் சில குழப்பங்கள் ஏற்படும். அது ஏற்பட்டு அதுக்கப்புறமா செயலாகி நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்றத சொல்றேன்.
இப்போ சிம்மராசியில் தலைமையாக இருக்கார், பொறுப்பாக இருக்கார், ஆளுங்கட்சியாக இருக்கார். அதுக்கான வலு இருக்குது. அந்த வலு நல்லபடியாகும். அது நல்லபடியாக ஆகக்கூடிய நிலைமை அவருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் 12ல் போய் குரு உட்காரப்போ விரையாதிபதி ஆனால் உச்சம் பெறுறார். விரயம் ஆகி வழி வந்து செயலாக்கக்கூடிய நிலைமையாக வரும். அப்போது ஒரு பாதி இருக்குது, ஒரு பாதி கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கு. அப்போ இவங்களும் அந்த பெரும்பான்மை இல்லாமல் ஒருத்தர் துணையை தேடக்கூடிய நிலைமை ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அப்போ அந்த வாய்ப்பு மூலியமா அவங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கிறதுக்கான வழிகள் இருக்கு. அதாவது எதிர்கட்சிகள் வளமாக இருக்கு. 3 கட்சிகள் கூடும், கடைசியாக 5 கட்சிகள் சேரலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்து பலத்தை தேடுறப்போ இன்னும் ஒரு 8% ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய நிலைமையிலேருந்து ஒரு 8% அப்படி வாய்ப்பு வந்து வழி வந்து செயலாக்கக்கூடிய தன்மையே இருக்குது இவங்களுக்கு. ஆனால் இவங்க பேசக்கூடிய தன்மைகள், வழிகள், அந்த செயல்கள், அந்த கிட்ட ஒரு சொல்ல அந்த எனர்ஜி மாறக்கூடிய தன்மைகளை பொறுத்து அமையும். அப்படி வந்தாலும் இவங்களும் இன்னொருத்தரை நாடக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். ஸோ ரொம்ப பெரும்பான்மை இருக்காது. இவங்களுக்கு இன்னொன்று ஒரு படி மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை கரெக்டான வழியாக எடுத்துன்னு போனாங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இது 3மே ராசியில் அமையுது. கடகம், சிம்மம், கன்னி 3மே ஒரே தொடர் ராசி. இந்த 3 ராசிக்கு நம்ம இந்த காஸ்மிக்கோட எனர்ஜியும் அவங்க செய்யக்கூடிய நிலைமையும் நட்சத்திரங்கள் என்ன வேலை செய்யுதோ நம்ம சொல்லிட்டோம். சார், இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா, ஆளுங்கட்சி கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஒரு பெரிய கட்சி வந்து விலகி போகிற மாதிரி ஒரு பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து ஜோதிட ரீதியாக எப்படி இருக்குது, அதே போல் ஒரு புது கட்சி வந்து ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு, அந்த கட்சிக்கு இந்த மற்ற சிறிய கட்சிகள்லாம் போகிற மாதிரி இருக்குன்னு பேசிக்கிறாங்க. அது இந்த ஜோதிட ரீதியாக எப்படி இருக்குது, அதே போல் எதிர்கட்சி அந்த கூட்டணியில் இருக்கிற கூட்டணி பிரதான கட்சியில் இருக்கக்கூடிய சிலர் வந்து குழுக்களாக பிரிஞ்சு தனியாக இருக்காங்களே, அவங்களும் வெவ்வேறு கட்சிகளுக்கு போகிற மாதிரி இருக்கிறதாவும் பேசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பிரிஞ்சு போகிறது நீங்க சொன்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு கால் நடந்தா 2026 தேர்தலில் இந்த கூட்டணிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க சார். அப்படி வந்துட்டால் அந்த வழி வந்து சேர்ந்து வந்துட்டா இப்போ ஆளுங்கட்சியில் நிற்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் வலுவாயிடுவாங்க. மற்றவங்க எல்லாம் நிற்கிற இடத்துல கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் அப்படின்றத சொல்றேன். ஓ, அருமை சார். அதாவது பண்டைய நம்முடைய நாடி ஜோதிடத்தின் அடிப்படையில் இந்த 2026க்கான ஒரு தேர்தல் கணிப்பை வந்து ரொம்ப அழகாக பிரமாதமாக சொல்லியிருக்கீங்க சார். கண்டிப்பாக. இதில் வந்து சார் இப்போ வந்து இந்த கட்சிகளினுடைய கூட்டை பற்றியும் நல்லா சொல்லிட்டீங்க. மீண்டும் இன்றைய நிலவரப்படி எப்படி இருக்குங்கிறத சொல்லிட்டீங்க. அடுத்து வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம் சார். கண்டிப்பாக. சார், தற்போதைய கிரக அமைப்புகளின்படி, கிரக ஆற்றல்களின்படி புதிய கூட்டணிகள் ஏதாவது உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா 2026 தேர்தலுக்காக? 2 மாசத்துல சில குழப்பங்கள் சில ஏற்படும். சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்படி ஏற்பட்டு அது மூலிமா இன்னொருத்தர் மூலிமா ஒரு தொடர்பு ஏற்பட்டு ஒரு துணையா போகக்கூடிய நிலைமை வரலாம். அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்ததுன்னா எல்லாருக்கும் ஒரு குழப்பமாவே இருக்கும். ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க சார். அடுத்து சார், நம்முடைய நாடி ஜோதிடத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த கணிப்பை, இந்த ஒரு பலனை வந்து நீங்கள் கொடுக்கணும். அது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ இருக்கிற சின்ன கட்சியோ அல்லது ஒரு சின்ன கட்சியினுடைய தலைவரோ அல்லது ஒரு சாதாரண ஆளோ இந்த அரசியல் 2026 தேர்தலுக்கு ஒரு கிங் மேக்கரா வருவாங்களா, வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, யார் கிங் மேக்கரா இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? அதை சொல்லுங்க. ஆளுங்கட்சியில் ஒருத்தர் அதோட வழியில் கொஞ்சம் ஒரு இடத்துல கொஞ்சம் குழப்பமாகுது. அந்த குழப்பம் ஆகலைன்னா எதிர்கட்சியில் ஒருத்தர் வந்து ட்விஸ்ட், அந்த எதிர்கட்சியோட ட்விஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறது தான் ஒரு பெரிய கிங் மேக் ஆகுன்றதை சொல்கிறார். ஓஹோ,
அப்போ அவர் சின்ன கட்சியினுடைய தலைவராக இருப்பாரா சார், இல்லை பெரிய கட்சி சார்ந்தவராக தான் இருப்பார்? இப்போ வந்து எதுவுமே சின்ன கட்சின்னு சொல்ல முடியாது, எல்லாமே வலுவாக தான் இருக்குன்றார். சரி சரி. இப்போ தலைமை பொறுப்பு ஏற்றிருக்காங்க, அதோட வழியில் நல்லபடியாக போகும். ஓ சரி சரி சார். கடைசியாக உங்ககிட்ட கேட்குறேன், இந்த 2026 தேர்தல் முடிவு கிரகங்களின் பெயர்ச்சிப்படி, கிரகங்களின் அமைப்புப்படி, நட்சத்திரங்களின் நகர்தல் படி எப்படி இருக்கோ அப்படிங்கிறத நாடி ஜோதிடத்தின் வாயிலாக, பண்டைய நாடி, நம்ம நாடி ஜோதிடங்கிறது பண்டைய காலத்திலேருந்து இருக்குது இல்லையா, நீங்களும் பல காலமாக பல வருடங்களாக உங்கள் குடும்பம், உங்கள் அப்பா, நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு வரீங்க. அந்த அடிப்படையில் இதை உங்களால் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். ஆளுங்கட்சிகள் ஒரு பாதியாக எடுத்துருது, அதில் புதுசாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்சிகள் புரிதானுக்கு அது கால் பாகத்தை எடுத்தது, மீதி முக்கால் பாகத்தை எதிர்கட்சியோட வழிகள் எடுக்க போகுது. அந்த நிலைமை ஏற்பட போகுது. ஆனால் ஆளுங்கட்சியோட செயலில் ஒரு கூட்டு வழி சில குழப்பத்தை ஏற்படுத்தினால் அந்த பிரச்சனைகள் வேற விதமாக மாறும். இன்னும் அரசியல சொன்னா சிம்மம் கடகம், சிம்மம் வந்து வழியாக போகுது, அது எடுத்துன்னு வரணும்னு நினைக்குது. அதில் குழப்பமானா அதில் இருக்கக்கூடிய பெரிய ஆளுங்கள்லாம் சில வெற்றியை கொடுத்துருவாங்க, புதுசாக நிற்கக்கூடியவங்கெல்லாம் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்திப்பாங்க. ஆனால் கடகத்துக்கு பலமாக தூக்கின்னு போய் எதிர்கட்சியானாலும் கடகம் ஒரு பலத்தை தூக்கின்னு போகிறதுக்கு அளவுக்கு வருது. அதாவது எதிர்பார்க்காத ஒரு பலத்தை தூக்கின்னு போகிறதுக்கு வருது அப்படின்றத சொல்லலாம். புரியுது? எதிர்கட்சிகள் இன்னும் சீராக வைத்தால் தான் வழி வரும், இல்லைன்னா கஷ்டம். ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரியே இன்றைக்கு வந்து ஒரு கருத்து கணிப்பு வந்து சொல்கிறது, இந்தியாவினுடைய 10 பிரபலமான மனிதர்களில் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற நடிகர் வந்து 3வது இடத்துல இருக்கார். தமிழ்நாட்டில் வந்து வேற யாருமே அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இல்லை. ஸோ அப்படி இப்படின்னு சுற்றி கித்தி பார்க்கும்போது கூட நீங்கள் சொல்கிறது வந்து அப்படி தான் இருக்குது. பார்ப்போம் சார் அடுத்தது எப்படி. கண்டிப்பாக சார், இந்த கிரக அமைப்புகள், நட்சத்திர மாற்றங்கள், கிரக பயிற்சிகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது இல்லைங்களா? இப்போ வந்து உலகத்தில் பார்த்திங்கன்னா அங்கங்கேயும் வந்து இயற்கை பேரிடர் ஒரு பக்கம் நடக்குது, ஒரு பக்கம் வந்து போர் நடக்குது, இப்படி அப்படிலாம் இன்னொரு பக்கம் ட்ரம்ப் வரி விதிப்பால் வந்து ஏகப்பட்ட மோதல்கள் நடந்துகிட்ருக்கு. இந்த நிலையில் வந்து இந்திய பிரதமர், ரஷ்ய பிரதமர், சீன பிரதமரெல்லாம் வந்து சீனாவில் சந்தித்து அது ஒரு உலகத்தையே வந்து ஒரு பெரிய உலுக்கிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் போயிட்டுருக்கிற இந்த சூழ்நிலையில் உலக பொருளாதாரம் இன்றைக்கி இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எலன் மஸ்க் வந்து காரை விற்க வந்திருக்காரு, அவருடைய காருக்கு வந்து புக்கிங்கே இல்லை. அவர் ரொம்ப அப்செட் ஆகி போயிருக்காரு. அவ்வளோ பெரிய டெஸ்லா காருக்கு வந்து இந்தியாவில் வரவேற்பு இல்லைங்கிறது தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வரி விதிப்பால் பார்த்தீங்கன்னா, இந்திய உலக பொருள், அமெரிக்க பொருட்கள், கோகோகோலா, பெப்சி, சொமாட்டோ, ஸ்விக்கி, இந்த மாதிரி கேஎஃப்சி, இந்த மாதிரி உலக பொருட்கள் எல்லாம், கம்பெனி பொருட்கள் எல்லாம் நம்ம எங்களுடைய ஹோட்டல்களில் விற்க மாட்டோம்னு ஹோட்டல் அசோசியேஷன் சொல்லியிருக்கு. ஸோ இதனால் இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் போயிட்டுருக்கு இல்லைங்களா சார்? இதனால் உலக பொருளாதாரம் 2026 எப்படி இருக்கோ அதை வந்து முடிவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எந்த நாடு இருக்கோ அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ புதுசாக நண்பர்களாக இருக்கிற இந்த உலக நாட்டில், இந்த தெற்காசிய நாடுகளில், ஆசிய நாடுகளை சேர்ந்த 3 தலைவர்கள் நட்பாக இருக்காங்களே, இதனால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நாடி ஜோதிட ரீதியாக சொல்லுங்கள் சார். டிசம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் மிகப்பெரிய எக்கனாமிக் கிரைசஸ் இருக்குது. இந்தியாவில் பணவீக்கம் அதிகமாகிடும். ஸோ அதில் பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்பட போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அது இல்லாமல் ஒரு முஸ்லீம் நாட்டில் சண்டைனால அங்கே இருக்க கண்ட்ரியில் இருக்கிற அத்தனை முஸ்லீம் ஒரு கண்ட்ரி வேறு கண்ட்ரிக்கு எவாக்குவேட் ஆகி அங்கே போய் வாழறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டுரும். அந்த நாட்டில் பொருளாதார குறைவு இல்லாமல் அந்த நாட்டில் வந்து பணங்கள் வீக்கமாகி அந்த உணவு பற்றாக்குறைகள் ஏற்பட்டு வரும். அது இல்லாமல் ஸ்ரீலங்கா, மொரீஷியஸ்,
இது பர்மா, அது இல்லாமல் இருக்கக்கூடிய தாய்லாந்து, அது இல்லாமல் இருக்கக்கூடிய காம்போடியா, இங்கெல்லாம் சில குழப்பங்கள் ஏற்பட்டு பணம் பிரச்சனைகள் ஏற்பட்டு அத்தியாவசிய பொருட்கள் இன்னும் அதிகமான விலைகள் ஏற்படும். அப்போது பிரச்சனைகள் ஏற்படும். அப்போது சில பர்டிகுலர் ஒரு அரிசியோ இல்லை பர்டிகுலர் பொருள் ரொம்ப அதிகமாக விலை கொடுத்து வாங்கி சாப்பிடக்கூடிய அளவை வந்துடும். எண்ணெயோ அரிசியோ இல்லை சில தானியங்களோ இந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்படுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பர்டிகுலராக டிசம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும். அதில் 2 முஸ்லீம் நாடுகள் சண்டைனால பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கினே அதில் ஒரு குழப்பங்கள் ஏற்படும். விசா ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். அதிகமான பணம் கொடுத்து போகிற அளவுக்கு வந்துடும். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் வந்து நல்ல பொருளாதாரம், அங்கேயே வந்து ரொம்ப பொருளாதாரமாகி பொருட்கள் விலை ஏற்றங்கள் அதிகமாகிடும். 2026 முன்னே டிசம்பர்லேயே வேலை வாய்ப்புகள் உடஞ்சிடும். இதில் ஐடி ஒரு பெரிய ப்ராப்ளம், இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய ப்ராப்ளம் ஏற்படும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் வேலை செய்கிறவங்கலாம் வேலை போயிடும். அதனால் இந்த வரி விதிப்புனால பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இந்த பிரச்சனையினால சில வங்கிகள் குழப்பமாகும். இந்த வங்கிகள் வந்து சில பணங்கள் வர்த்தனைகள் பிரச்சனையாகும். இந்த பிரச்சனையினால நிறைய விஷயங்கள் ஏற்படுறது என்னன்னா, இந்த என்ன சொல்லுவாங்க, வெளிநாட்டில் பேங்க் சம்மந்தப்பட்டதோ இல்லை ப்ராப்ளங்களோ இல்லை பெரிய லெவலில் இருக்கவங்களோ அடிபட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்படுறத இந்த டிசம்பர்லேருந்து ஏப்ரலுக்குள்ளே பார்க்க போகிறோம். 2026 சீரமைக்க வேண்டிய ஒரு ஆண்டு. அப்படி சீரமைக்காமல் நம்ம சாதாரணமாக விட்டுட்டோம்னா உலக நாடுகளில் மக்கள் ரொம்ப அவதிப்படக்கூடிய நிலை உலகத்துக்கு ஏற்படும் அப்படின்றத சொல்லிட்டார். இந்தியாவில் வல்லுநர்கள் உருவாகுவாங்க, நிறைய பேர் உதவி செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க, நிறைய பேர் ஹெல்பிங் டெண்டன்சிக்கு வரக்கூடிய நிலைமை ஏற்படும். அதனால் இந்த இந்தியா கொஞ்சம் வலுவான ஒரு இடத்த வழி நோக்கி போக்கு, ஆனால் கிரைசிஸ் இருக்கும், ஆனால் வலுவான இடத்தை நோக்கி போக்கக்கூடிய நிலைமையா இருக்கும். டிசம்பர்லேருந்து ஏப்ரலுக்குள்ள பரிவர்த்தனைகள் பிரச்சனையாகவும், 2வது சைபர் கிரைம் இது அதிகமாகிடும். நிறைய பேர் வந்து மற்றவங்க பணத்தை எடுக்கணுன்ற ஒரு அளவுக்கு வருவாங்க. அதுவும் அந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலயமா தேவையில்லாத மற்றவங்க பேசுகிற மாதிரியே சொல்லி அரசியலுக்கே சில குழப்பங்கள் ஏற்படும். அந்த நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இதுக்கு ஒரு தண்டனைகள் வழிகள் அதிகமாக வகுத்தாதான் இது சரிப்பட்டு வரும். இல்லைன்னா இந்த கிரிமினல்ஸ் வந்து அதிகமாக ஆகக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். இது மூலியமா சம்பாதிக்கணும், இது மூலியமா வழி பண்ணணுன்ற ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டு நிறைய பேர் இதை சம்பாதிக்கக்கூடிய நிலைமை வந்துடும். இதுக்கு ஒரு முடிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் கிரிமினல்ஸ் அதிகமாவாங்க. அது இல்லாமல் அடுத்த வருஷம் வெள்ளி, கோல்டு, அது இல்லாமல் ஷேர்ஸ், இதில் நடக்கக்கூடிய அத்தனை ஸ்கேமே அரெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே பிடிச்சிடுவாங்க. நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்பட போது ஜனவரியிலேருந்து பிப்ரவரிக்குள்ள. இரண்டு பேரிடர் ஏற்படும். அதுவும் இந்த அடுத்த மாதத்துலேருந்து பிப்ரவரி இல்லைன்னா ஏப்ரலுக்குள்ள இந்த பேரிடர் ஏற்படும். மக்கள் வந்து அவதியாக நிற்பாங்க, உணவுக்கு நிற்பாங்க. ஆங்காங்க மக்களை எடுத்து இன்னொரு இடத்துக்கு திரும்ப விடக்கூடிய நிலைமைகள், மக்கள் அந்த மாதிரி இராணுவங்கள் இல்லை ஹெலிகாப்டர்கள், இந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறது 2026 நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே இந்த ஜனவரி எண்ட்லேயே வெப்பம் ஸ்டார்ட் ஆகிடும். இது வரைக்கும் இல்லாத வெப்பத்தை உலக மக்கள் வந்து பார்ப்பாங்க. இது வரைக்கும் இல்லாத ஒரு வெப்பம், அதன் மூலிமா சில நோய்கள் வருது, சில நோய்கள் தொற்று உருவாக போகுதுன்னு அதுவும் உண்ணுவாங்க. இது நம்மளோட இதில் வந்து ஜனவரிலேயும் பிப்ரவரி இருக்கும், ஜனவரிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் இது நடக்கும். ஜனவரியிலே இந்த தடவை ஜனவரி எண்ட்லேயே இது வந்து வெயில் ஸ்டார்ட் ஆகிடும். இது வரைக்கும் பார்க்காத பனியை வந்து பார்க்க போகுது. அதுவும் ரஷ்யா இது வரைக்கும் பார்க்காத மைனஸை பார்க்கும். அதே மாதிரி அமெரிக்காவை பார்க்கும். அமெரிக்காவில் 2 நாள் ஒரு மாகாணம் முழுதுமே ஐஸ் ஆகிடும். அங்கே இருக்க மக்கள் வந்து வெளியேற்றக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்தியாவில் டெல்லி, உதய்பூர், ஹரியானா, அது இல்லாமல் சில ஸ்டேட்டில் வந்து மாசுபடிந்த பனி ஏற்பட போகுது. இந்த மாசுனால ஹெலிகாப்டர் இது ஃப்ளைட் வரத்துக்கள் வழிகள் சில ஸ்டேட்டுகளில் நிறுத்தப்படும். அந்த மாதிரி நிலைகள் ஏற்படப்படும். இந்த மாசுனால அங்கே நோய்கள் ஏற்படும். அந்த நோய்கள் தடுக்கிறதுக்கான வழிகள் முன்கூட்டியே எச்சரிக்கையாக பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்றேன்.
இன்னும் நிறைய இருக்கு. 2026 படிக்கிறேன். நானே உங்களை கேட்கணும்னு நினைச்சேன் சார், எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்க. தொழில்நுட்பம், எரிசக்தி துறையெல்லாம் எப்படி இருக்கோ, தங்கம் வெள்ளி இதெல்லாம் எப்படி இருக்கோ, ரியல் எஸ்டேட் எப்படி இருக்கோ அப்படின்னு ஒவ்வொரு கேட்கணும்னு நினைச்சேன். நீங்களே அந்த நாடியை படிக்க சொல்லிட்டீங்க. ஆமா, அந்த நாடியில் மூளையில ஸ்டார்ட் பண்ணிட்டா அது ஸ்டாப் ஆகாது. அதுல என்ன இருக்கோ எல்லாத்தையுமே நீங்க எல்லாம் வந்துனே இருக்கும். அது கண்டினியூட்டி. ஆமா, 2000 ஒரு நாள் ஓலையில படிக்கிறேன் சார். கண்டிப்பா சார். சார், ஆஸ்திரேலியாவில் வந்து இந்தியர்களுக்கு எதிராக தொடர்ந்து 3-4 நாளா வந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்தியர்கள் அங்கே குடியேறி இருக்கிறத வந்து எதிர்த்து அவர்கள் போராடுறாங்க, இந்தியர்களை எதிர்த்து போராடுறாங்க. இந்த போராட்டம் இதனால் இந்தியர்கள் பாதிக்கப்படுவாங்களா, இந்த போராட்டம் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். பாதிப்பு இருக்காது. கடைசியில் நல்ல முடிவு கிடைக்கும். அந்த கண்ட்ரியை பொறுத்தவரைக்கும் வழி வந்துடும், நல்லபடி ஆகிடும். அது இல்லாமல் இன்னொரு கண்ட்ரியில் பிரச்சனை ஆகும் இந்தியருக்கு. அப்புறம் அதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். சார், இப்போ இந்த ட்ரம்பினுடைய வரி விதிப்பால் வந்து திருப்பூரில் பின்னலாடை தொழில்கள் ஏற்றுமதி செய்ய முடியாமல் ரொம்ப பாதிச்சிருக்கு. இதனால் தொழிலாளர்களும் வேலை இழக்கிற வேலை இருந்துட்டாங்க. அந்த தொழில் பண்ணுற தொழில் அதிபர்களும் மூடிட்டாங்க, அவங்களும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அது என்ன ஆகும்னு தெரியல. அதே போல் தூத்துக்குடியில் கடல் உணவுகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க, அதையும் அவங்க வந்து வரி விதிப்பால் வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இதனாலேயும் கடல் உணவு சம்மந்தப்பட்ட தொழிலதிபர்களும் தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க தூத்துக்குடியில். இதெல்லாம் என்ன ஆகும்? நம்முடைய தமிழ்நாடு இப்படி இந்த மாதிரி பிரச்சனைகளில் இப்போ சிக்கி தவிக்கிறதால என்ன மாதிரி ஒரு எதிர்காலம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். இந்த கடல் வழி உணவுகளுக்கு வந்து வேறு நாட்டு வழியாக எக்ஸ்போர்ட் ஆகி அதுலேருந்து போயிடும், வேறு கண்ட்ரிக்கு போயிடும். அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்பட போது அவசரப்பட வேணாம். 2 மாதத்துக்குள்ள ஒரு நல்ல முடிவுகள் வந்துடும். இந்த கடல் சார்ந்ததுக்கான சில வழிகள் மாற்றங்கள் ஏற்படுறதை நம்ம பார்ப்போம். இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதுவும் துணி, இந்த திருப்பூர் தான் கொஞ்சம் குழப்பம் ஏற்படும். ஸோ இந்த இயர் 2 வரைக்குமே அவங்களுக்கு குழப்பம்தான். நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங் அப்புறம் வழி கிடைக்கும். ஆனால் ஒரு புது விதமான வழிகள் மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. அதுக்கான வழிகள் அது வரைக்கும் லோக்கல் மார்க்கெட் தான். கொஞ்சம் எக்ஸ்போர்ட் ஆகிறதுலாம் ரொம்ப ப்ராப்ளங்கள் தான் இருக்கும். ஆனால் இந்த வரி விதிப்பு அதுக்கு சேஞ்சஸ் வரணும். அப்படி வரலன்னா மதிப்பை ஏற்றி அங்கே விற்க வேண்டியதாக இருக்கும். அந்த சூழ்நிலை ஏற்படும். இருந்தாலும் டிசம்பர் மாதம் வரைக்கும் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சார், இப்போ இந்த செப்டம்பர் மாதத்தில் எந்தெந்த ராசிக்கு வந்து நல்லா இருக்கும், எந்தெந்த ராசிக்கு வந்து கெடுதலாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. மிதுனம், சிம்பம், கன்னி இது 3மே நல்லா இருக்கும். துலாம், மகரம், கும்பம் இது 3மே உடம்பு பார்த்துக்கணும். தொழில்நுட்பத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சின்ன பிரச்சனைகள் ஏற்படும், அப்புறம் அதுக்கு வழி வந்துடும். ஸோ அதுவும் இந்த சுக்கிரன் வந்து அஷ்டமாதிபதியில் இருக்கார். சுக்கிரன் போயிட்டு அப்புறமா ஹெல்த் எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் குறைஞ்சிரும். கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். மற்ற ராசிகள் நடுத்தரமாக இருக்குது. ரொம்ப நன்றி சார். விரிவாகவும் விளக்கமாகவும் நாடி ஜோதிடத்தின் அடிப்படையில் 2026 எப்படி இருக்குங்கிறது தெளிவாக புட்டு வச்சுட்டீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா கொரியர்ஸ்லும் இன்னும் நிறைய இருக்காக சார் சொல்லுவார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.